நம சிவாய. அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கும் என் அன்பு குழந்தைகளுக்கு குருவின் உபதேசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆன்மீக விழிப்புணர்வும் மனித நேயமும் அப்படின்றத பற்றி நம்ம குரு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆன்மீக ஒற்றுமையை எழுப்புறதும் நமது உள்ளார்ந்த இயல்பான அன்பை மற்றவங்களுக்கு பரப்புறதும் மனித வாழ்க்கையோடைய உண்மையான குறிக்கோள். மனிதன் வெறும் உடல் தேவைகளுக்காக மட்டும் வாழ்கிறது கிடையாது. அவனோட உள்ளத்தில் இருக்க கருணை, அன்பு, இரக்கம், மன்னிப்பு போன்ற உயர்ந்த பண்புகள் அவனை முழுமையான மனிதனாக மாற்றுது. நாம் அனைவரும் ஒரே ஆத்ம உண்மையின் வெளிப்பாடுகள் அப்படின்ற உணர்வு உருவாகும்போது மற்றவங்களை வேறுபடுத்தி பார்க்கறது குறைஞ்சி அவங்களோட துன்பத்தையும் தன்னுடைய துன்பமாக உணர கற்றுக்குறோம். இந்த ஆன்மீக விழிப்புணர்வு மனித மனசில் அமைதியையும் வாழ்க்கையில் அர்த்தத்தையும் தருது. மேலும் நம்மளுடைய இயல்பான அன்பை மற்றவங்களுக்கு பரப்புறது சமூக ஒற்றுமைக்கும் உலக அமைதிக்கும் அடித்தளமாக அமையுது. அன்பு அப்படின்றது சொற்களில் மட்டும் வெளிப்படும் உணர்வு கிடையாது, அது செயல்லையும் வெளிப்படணும். உதவி செய்கிறது, மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது, மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது, பொறுமையுடன் நடந்துக்கிறது, இந்த செயல்கள்லாம் அன்பு உண்மையாக வெளிப்படுது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். இப்படியான வாழ்க்கை முறையை நாம் கடைபிடிக்கும் போது தனி மனித வளர்ச்சியுடைய சமூக முன்னேற்றமும் நிகழுது. அதனால் ஆன்மீக ஒற்றுமையை உணர்ந்து அன்பு பிறரிடம் பகிர்ந்து வாழ்கிறது மனித வாழ்க்கையின் உண்மையான லட்சியம். வளமுடன். ஆத்ம கோடி இறை நன்றிகள்.